வாய்ஸ் ஆஃப் பொள்ளாச்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல்ல பழுத்த மரத்துக்கு தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அந்த மரத்தை நட்டவருக்கே ஒரு கல்லடி விழுந்திருக்கு. வன்னியர் அரசியலோட சிம்மாசனமா இருந்த தைலாபுரம் தோட்டத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமே ஏற்பட்டிருக்கு. மகனுக்கும் தந்தைக்கும் இடையில கட்சி யாருக்கு சின்னம் யாருக்குன்னு ஒரு பயங்கரமான போர் வெடிச்சிருக்கு. இது வெறும் குடும்ப சண்டை மட்டும் இல்ல, 35 வருஷ பாமக வரலாற்றையே புரட்டி போட போற ஒரு ரகசிய வியூகம். ஐயாவை ஓரங்கிட்ட துடிக்கிற அந்த நிழல் மனிதர்கள் யார்? அன்புமணிக்கு அரியணை ஏத்த போடப்பட்ட அந்த ரகசிய மாஸ்டர் பிளான் என்ன? வாரிசு அரசியல்னால ஒரு சகாப்தமே முடிய போகுதா? இந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்சியோட அதிகாரம் இப்போ யாரோட கைக்கு மாறிடுச்சு? வாங்க சீக்ரெட்டான சில ரகசியங்களை எல்லாம் பார்க்கலாம். தமிழக அரசியல்ல எத்தனையோ திருப்பங்களை பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸுக்கும் அவரோட மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான முரண்பாடு காரணமா கட்சி யாருக்கு சின்னம் யாருக்குன்னு நடந்த யுத்தத்துல இப்போதைக்கு அன்புமணியோட கைதான் ஓங்கியிருக்கு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்குல தற்போதைய ஆவணங்கள் மற்றும் நிலவரத்தின் அடிப்படையில தேர்தல் ஆணையமே முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட அன்புமணி தரப்பு தேர்தல் ஆணையத்துல தங்களுக்கு சாதகமா காய்களை நகர்த்திட்டாங்க. இதனால பாமகவும் அதோட மாம்பழம் சின்னமும் அன்புமணி தரப்புக்கே போக போறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. பாஜக கூட கூட்டணி வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சதுக்கு அப்புறமா டெல்லி மட்டத்துல அன்புமணியோட செல்வாக்கு எகிரி போயிருக்கு. ஆனா இது தன்னோட தந்தைக்கே செக் வைக்கிற வேலையா முடியும்னு யாருமே எதிர்பார்க்கல. பெத்த மகனே அரசியல் ரீதியா கைவிட்டதுல டாக்டர் ராமதாஸ் இப்போ நிலை தடுமாறி போய் நிற்கிறார். ஒரு பக்கம் மனவேதனை, இன்னொரு பக்கம் அரசியல் எதிர்காலம்னு அவரு விரக்தியோட உச்சத்துல இருந்தப்பதான் அவருக்கு பின்னாடியே இத்தனை வருஷமா நிழல் மாதிரி இருக்கிற சில தீவிரமான விசுவாசிகள்லாம் ஒரு அதிரடியான ரகசிய திட்டத்தை அவர் முன்னாடி வச்சிருக்காங்க. ஐயாவை இப்போதைக்கு அரசியல்ல உயிர் போட வச்சுக்கணும்னா இதுதான் ஒரே வழின்னு அவங்க கொடுத்த அந்த மாஸ்டர் பிளான் தான் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி. அன்புமணியோட வேகத்துக்கு முட்டுக்கட்ட போட ஐயாவோட அந்த நிழல் மனிதர்கள் போட்ட ஸ்கெட்ச் இப்போ தைலாபுரத்தையே அதிர வச்சிட்டு இருக்கு. நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் கைவிட்ட நிலையில பாமக தலைமை நிலைய செயலாளராக இருந்த அன்பழகனோட மகன் முகிலன் தலைமையில இந்த புது கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. பாமக கொடி மாதிரியே ஆனா நடுவுல ராமதாஸோட உருவம் பதிச்ச புது கொடியையும் ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கு தேர்தல் ஆணையம் உடனே அங்கீகாரம் கொடுக்குமான்னு கேட்டா அங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஆவணங்கள்ல ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டிட்டு இருக்கான். இதுக்கு பின்னால அன்புமணியோட அந்த டெல்லி லாபி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் தைலாபுரம் முழுக்க ஓடிட்டு இருக்கு. ஓ, நீ இப்படி போறியா, நான் அப்படி வரேங்கிற கணக்குல இப்ப தைலாபுரம் வட்டாரத்திலேருந்து கசிஞ்சிருக்கிற ஒரு தகவல் நிஜமாவே அரசியல் அணுகுண்டுன்னு தான் சொல்லணும். திமுகவும் நம்மளை கண்டுக்கல, அதிமுகவும் நம்மளை தேடி வரல, இப்போ நாம அரசியல் களத்துல அனாதையா ஒரு தனிமரமா நிக்கிறோங்கிற நிதர்சனம் ஐயாவை ரொம்பவே பதற வச்சிருக்கு. இந்த இக்கட்டான நேரத்துல தான் அவரோட விசுவாசிகள் ஒரு பயங்கரமான பழிவாங்கும் யூகத்தை ஐயா முன்னாடி கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஐயா, அன்புமணி போட்டி போடுற ஒவ்வொரு தொகுதியிலையும் அவருக்கு சிம்ம சொப்பனமா விளங்குற நம்ம ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை களமிறக்குவோம். மகனோட வெற்றியை தடுத்து நிறுத்தி நம்ம பலம் என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம்னு ஐயாவோட அந்த தீவிர ஆதரவாளர்கள் அவரை தேர்தல் போர்க்களத்துக்கு தூண்டி விட்டுருக்காங்க. இது அன்புமணியோட அரசியல் கனவு சிதைக்க போடப்பட்ட ஒரு கச்சிதமான மாஸ்டர் பிளான். ஆனா இந்த அதிரடி முடிவுகளுக்கு நடுவுல டாக்டர் ராமதாஸோட ஆழ் மனசுல ஒரு இனம் புரியாத நெடுக்கம் ஓடிட்டு இருக்கு. 1989 யானை சின்னத்துல அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சு 1998 இருந்து மாம்பழம் சின்னத்தை வன்னியர் மக்களோட அடையாளமா மாத்தினவர் தான் ஐயா. இன்னைக்கு இந்த தள்ளாத வயசுல தன்னோட ரத்தமும் சதையுமா வளர்த்த அந்த மாம்பழ சின்னத்தை விட்டுட்டு ஒரு புது பேரோட அறிமுகமே இல்லாத ஒரு புது சின்னத்தோட களத்துல நின்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவரை அறிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஜி.கே. மணி மாதிரியான சீனியர் தலைவர்கள்லாம் ஐயா, சின்னம் கிடைக்குதோ இல்லையோ, அங்கீகாரம் வருதோ இல்லையோ, நாம களமிறங்கி நம்ம பலத்தை காட்டலைன்னா காலத்துக்கும் நாம காணாம போயிடுவோம்னு ஐயாவுக்கு செம்ம ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களாம். ஆனா எல்லா ஆலோசனைகளையும் கேட்டு முடிச்ச ஐயா கடைசியா ஒரு முடிவை சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலில் நாம இறங்கி ஒருவேளை நமக்கு சரிவு கிடைச்சிருச்சுன்னா, நாம தோத்துட்டோம்னா அது நான் இத்தனை காலமா கட்டி காத்த அரசியல் சாம்ராஜ்யம் தடம் தெரியாம போயிடும். என்னோட வாழ்நாள் உழைப்பு ஒரு தோல்வியோட முடிஞ்சிடக்கூடாது. அதனால உணர்ச்சி வசப்பட்டு அடியெடுத்து வைக்காம ரொம்ப நிதானமா யோசிச்சுதான் ஒவ்வொரு காயையும் நகர்த்தணும்னு ரொம்பவே கராரா சொல்லிட்டாராம் ஐயா.
ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் நிக்க போகுதா இல்ல அன்புமணிக்கு எதிரான வேட்பாளர்களை மட்டும் நிறுத்தி மகனோட அந்த அரசியல் வாழ்வுக்கு முட்டுக்கட்ட போட போறாரா? தமிழக அரசியலோட வாரிசு போர் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கு. தைலாபுரம் தோட்டம் இன்னும் பல அதிரடியான ரகசியங்களை உள்ள வச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ரகசிய அப்டேட்டோட சீக்கிரமா மீட் பண்ணுவோம்.